பிறந்து முக்தி பெற்ற இன்னொரு மகானை பற்றி தான் பேசுகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, பகவான் ஸ்ரீ நித்யானந்தர் தான். நம்மளை வரைக்கும் பேசிக்கிட்டு நீங்கள் பிறந்த ஊரில் 4வது தெருவில் உங்கள் பேர் சொல்லி கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் சின்ன வயசுலேயே ஒரு நாட்டையே வாங்கியிருக்கார். என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நாட்டையே வாங்கியிருக்காரு. அவர் செஞ்ச எவ்வளோ நல்லது இருக்குது. சொல்லட்டுமா? லைனாக சொல்லட்டுமா? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சுமார் 5 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டவர். மக்கள் என்ன பண்ண சாப்பிட்டு ஸ்டீல் தட்டை பையில பொண்ணு போவாங்க. அவருக்கும் மக்களுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? சரி, சாப்பிட்டாங்களே, யாராவது அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நன்றி கடனோட இருந்தாங்களா? என்னையா உலகம் இது? எங்கதான் போகுது இது? இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? வயிறார சாப்பாடு போட்டவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிக்க மாட்டீங்களா? என்ன நியாயம் இது? இது அநியாயமா தெரியல? நம்மளுக்கே அநியாயமா தெரியல? உடம்பு கூசல, நம்ம ரத்தம் சதை நரம்பெல்லாம் இருக்குல்ல, நம்மளை போல ஒரு மனிதன் தானே அவரு. எவனோ தப்பா போடுறான்னா அதை நம்பிக்கிட்டு ட்ரோல் பண்றது, அசிங்க அசிங்கமா பேசுறது, என்னையா விஷயம் இது? இந்த நாடு எங்கதான் போயின்னு இருக்குது? நல்லதுக்கு அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நான் சொல்றேன் கேளுங்க. 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா மீதி 19 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கோயில் கட்டுத்தவர் ஆச்சா? அத பக்தர் வெளியில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, பக்தர்களுக்கும் சமம். நான் சொல்றது, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது இன்னும் என்ன பண்ணல, அவங்களாம் துணிந்து நிக்கல. நான் நேரடியா பார்த்த ஒரு உண்மையை சொல்றேன். அவருக்கு பிரச்சனை வரும்போது நிறைய பேர் மாலை எல்லாம் உள்ள எடுத்து போட்டுப்பாங்க. தான் நித்யானந்தர் சீடனும் பக்தனும் சொல்லிக்கவே மாட்டாங்க. சிலர் உள்ள இருந்து வெளியே வர மாட்டாங்க, சிலர் சொல்லிக்கவே மாட்டாங்க. அவர் போறதுக்கு காரணம் இவங்க தான். 1 லட்சம் பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எதிர்த்து நிக்கிறையா? உயிர் எப்போனாலும் தான் போகுது. அது ஒருத்தருக்காக போட்டோமே, இன்னொருத்தருக்காக போட்டோமே, என்ன பண்ண போறோம்? சரித்திரம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இந்த சரித்திரம் சொல்லணுமா இல்லையா? அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கினேன். நான் உண்மையிலேயே சொல்றேன், நிறைய விஷயம் கத்துக்கினேன். குருவா மதிக்கிறேன். காரணம் என்ன? ஜெகஜால கில்லாடி, ஜெகத்குரு, குருக்கெல்லாம் குரு அவரு, தெரியுமா? யார வேணா அவர்கிட்ட கொடுங்க, அவ்வளவுதான். ஏன்னு கேள, அவர்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது. சாப்பிடாம இருப்பார். உங்களால முடியுமா? 4 மாசம் 5 மாசம் வருஷ கணக்கா சாப்பிடாம இருப்பார். யாருன்னா ஒருத்தரை காட்டுங்க. வாய்ப்பே இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருயா. ஒரு புயல் வந்தது பாண்டிச்சேரியில, கிட்டத்தட்ட 8 கோடி 9 கோடி கிட்ட இறங்கி என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் மருந்து, மாத்திரை, அன்னதானம், உடை, மருத்துவ வசதி எல்லாம் பண்ணாங்க. இன்னமும் சரி, திருவண்ணாமலையில இன்னைக்கு கூட பௌர்ணமிக்கு சுமார் 2 லட்சம் பேருக்கு மேல சாப்பிடுறாங்க. தினந்தோறும் சாதுகளுக்கு வெளில சாப்பாடு. நமக்கே உண்மையிலேயே ஒரு நன்றி கடன் இருந்தா சரி. நடந்ததெல்லாம் போட்ட விடுங்க. இனிமேலாவது யாருன்னா ட்ரோல் பண்ணா அவங்கள கேளுங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேளுங்க. அவருக்கு என்ன, அவருக்கு எதுவுமே தேவையில்லையா? அவர் ஒரு சன்னியாசியா? அவர் பரத்தை தேடி போய்கிட்டே இருக்காரு, மேல மேல போய்கிட்டே இருக்காரு. அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால்தான் திருப்பி திருப்பி உங்களுக்கே கொடுக்குறாரு, பக்தர்களுக்கே கொடுக்குறாரு. அவருக்கோ அவர் சீடர்களுக்கோ எதுவுமே தேவையில்லை. அவங்க சாப்பாடே சாப்பிடுறது இல்லையா? என் மனசார சொல்றேன், நல்லவங்களுக்கெல்லாம் நம்ம தான் நிக்கணும், முன்ன நிக்கணும். நல்ல ஒத்துமையா இருங்க. நம்ம குருமார்களை பழிச்சா எதிர்த்து ஏன்னு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கணும். நான் வேற யாரையும் சொல்ல விரும்பல, நமக்கு தான் சொல்லிக்கிறேன். நான் இந்து சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். இது மற்றவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கல. மறுபடியும் சொல்றேன்,
நம்மளால 4 தெரு தள்ளி போனா நம்ம யாருன்னு அறிமுகப்படுத்திக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர உலகத்துக்கே தெரியும். உண்மையா இல்லையா? இந்த எத்தனை பேர் இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்கன்னு நான் பார்க்கிறேன். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இது வேற மாரி. எப்படி? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஒத்தாளு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு, ஒரு மாதத்துக்கு 60,000 பேருக்கு, சாலிடா 90,000 இருந்து 1,00,000 பேர் வரைக்கும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். காரணம் என்ன? பவர். புரியுதா? பவர். இன்னைக்கெல்லாம் பணம் எல்லாம் பிரச்சனையே இல்ல. பவர் இருக்கணும். இவ்ளோ அடி அடிக்கிறாங்க அவர. அசர்றாரா? வெட்ட வெட்ட வளர்றாரு தவனோ இறங்கலையே. ஏன்? பவர். நித்யானந்த சாமின்னா பவர். சும்மா ஒண்ணும் பண்ண முடியாது அவர. எங்கேயோ போயிட்டாரு இன்னைக்கு. வேற லெவல் சொல்லப் போனா. அதால என்னுடைய அனுபவத்த தான் சொல்றேன் இத. நானே கண்கூடா பார்த்தது. கிரிவலம் வரவங்கள்ல பாதி பேர் அவர் சாப்பாட சாப்பிட்டவங்க தான். அப்போ கோவம் வருதா? வரலையா? வரணும். இனிமேலாச்சிலும் வரணும். வந்து ஏன்னு கேள்வி கேட்கணும். சாப்பிட்ட சாப்பாட்டுக்காவது நன்றின்னு நினைக்கிறேன் இல்லையா? சாப்பிடாதவங்கள பத்தி நான் பேசல. கிரிவலம் வந்த பக்தர்கள் அவர பத்தி போடும்போது ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? ஆகவே இந்த காணொளிய எல்லாரும் பாருங்க. உண்மைய தெரிஞ்சுக்கங்க. திருவண்ணாமலையில இவ்ளோ அற்புதங்கள்லாம் இருக்குது. அற்புதமானவங்கலாம் பொறந்திருக்கிறாங்க. உலகம் ஏத்துக்குச்சு அவர. தமிழ்நாடு ஏத்துக்கலன்றத பத்தி கவலையே கிடையாது. உலகம் ஏத்துக்குச்சு. அவங்களும் மனுஷன் தானே. அப்ப நீங்க என்ன மனுஷன் இல்லன்றீங்களா? எல்லாரும் மனித இனம் தானய்யா. மத்த மதத்துல எல்லாம் காசு குடுத்து ஆள வலிக்கிறாங்க. இவர கெடுத்ததே இந்த காரணத்துக்காக தான். அவர்கிட்ட பல கோடிகள குடுத்து, கால்ல விழுந்து சிவதீட்சை வாங்கிக்கிறாங்க. சாமர்த்தியமா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எவ்ளோ எவ்ளோ சக்தி உள்ள மனிதரா இருப்பாரு அவர். மனிதர் கிடையாது அவர் மகான். அது வேற விஷயம். எவ்ளோ பவர் உள்ள ஒரு மகானா இருப்பாரு. பாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.